வணக்கம். உலகளவில் இந்த போர் நிலைமைகள் காரணமாக பொருளாதார ரீதியில் உலக நாடுகளே ஸ்தம்பிதமடைந்திருந்த இந்த சூழ்நிலையில் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்படின்றத காட்டுறதுக்கு பல உதாரணங்கள் கூட இருக்குது. அதாவது அண்மையில் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து மீண்டும் அது மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டிருந்துச்சு. இது ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு சம்பவமாகவே இருந்தது. இந்த வரிசையில் வரும்போது பூநகரியில் சல்ஃபூரிக் அமில தொழிற்சாலை ஒன்றை கடந்த 10ஆம் தேதி திறந்து வைக்க போவதாக 10ஆம் தேதிக்கு முன்னர் சில தகவல்கள் சமூக ஊடகங்களை ஆக்கிரமிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தகவலை பிரபு நாங்கள் எப்படி பார்க்குறது? அதாவது பூநகரியில் ஒரு சல்ஃபூரிக் அமில தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டுருச்சின்னு வச்சுக்கோமே. கேட்டால் இது 10ஆம் தேதி வந்த ஒரு விஷயம். 10ஆம் தேதி தான் ஆரம்பிக்க போகிறது. அப்போ நாங்கள் 10ஆம் தேதி கடந்து வந்துட்டோம், இன்னும் அப்படி ஒன்றும் ஆரம்பிக்கப்படலை. இல்லை, இப்போதைக்கு நம்ம இலங்கையில் ஒரு சல்ஃபூரிக் அமில தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறான்னு சொன்னாங்க. அது எல்லாருக்கிட்டையும் பேசப்படும். அதாவது ஊடகங்கள் எல்லாமே அது தொடர்பாக செய்திகள் இருக்கணும். அரசாங்க ரீதியிலையும் அறிக்கைகள் வெளியிட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் அந்த பேருந்து நிலையம் திறப்பு விழாவுக்கு அவ்வளோ அறிவிப்புகள்லாம் வந்துச்சு. அப்போ அது தொடர்பாக அறிவிக்கப்பட்ட ஆட்களுக்கு அப்போ சல்ஃபூரிக் அமிலம் சொல்கிறது இப்போ இலங்கையில் இதுவரை காலம் அது நம்ம இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவைகளை பொறுத்துக்க ஒவ்வொரு நாடுகளில் இப்போ இந்தியா, சீனா, மலேசியா போன நாடுகளில் இலங்கைக்கு இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு இலங்கையில் அதுவும் 100% நாட்டிலே நாங்கள் ஒரு உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று உருவாக்க போகிறோம் சொல்கிற நேரம் அது மக்கள் மத்தியில் மட்டுமில்லை, ஊடகங்கள் கூட கண்டிப்பாக பிரசித்தியாக சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் பிரபு, இது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்ததின் அடிப்படையில் தான் இந்த புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ ஜனாதிபதி அவர்கள் உண்மைக்குமே சல்ஃபூரிக் அமில தொழிற்சாலை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் தெரிவிச்சிருந்தாரா அப்படின்றதையும் பார்க்கணும். என்ன ஆமாம், இப்போ அவர்கிட்ட நம்ம கிட்டத்தில் நாங்கள் தேடி பார்த்த எந்த ஒரு அவர்கிட்ட ஊடக சந்திப்பாக இருக்கட்டும், அவர்கிட்ட மேடையில் போயிட்டு ஒரு நிகழ்வில் போய் பேசின இடங்கள் நாங்கள் தேடி பார்த்தோம். இப்போ அப்படி இந்த இதுலேயுமே அவர் சமீபத்தில் நடந்தது, அதாவது இந்த ஜனவரி மாதத்துலேருந்து இந்த கற்பனை நாங்கள் தேடி பார்க்குற நேரம் அப்படி ஒரு விடயங்கள் இல்லை. அப்போ நம்ம இதை திருப்பி நம்ம ரொம்ப தெரியும் அவருக்கு தேர்தல் காலங்களில் பிரச்சார நடவடிக்கைகள் போது சொல்லப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் தான் நாங்கள் அவருடைய தேர்தல் கால பிரச்சார நடவடிக்கை வாக்குறுதிகள் நாங்கள் பேசின பேச்சுக்களை நான் தேடுற நேரம் இப்போ நாங்கள் 2024 ஜூலை 14 கம்பகாவில் ஒரு இளைஞர் பேரணியில் ஜனாதிபதி உரையாற்ற நேரம் அப்போ அவர் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை பற்றி பேசியிருக்காரு. அதாவது பரந்தன் அந்த அமில தொழிற்சாலையில் சல்ஃபூரிக் அமில உற்பத்திகளை மேற்கொள்ள போவதா தான் அவர் அங்கே தெரிவிச்சிருக்காரு. தவிர அந்த பூநகரியில் தனியான ஒரு தொழிற்சாலை சம்பந்தமா தெரிவிக்கல. ஆனால் இப்போ அண்மையில் பரந்தன்ல இப்போ ஜனவரி 22ஆம் தேதி ஜனவரி 22ஆம் தேதி அமைச்சர் சுனில் அந்துர்நேத்தி தலைமையில் இந்த பரந்தனில் இந்த ரசாயன தொழிற்சாலை நிர்மாண பணிகள் மீண்டும் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு. ஆமாம், அது நினைக்கிற மாதிரி 40 வருடங்கள் பிறகு, யுத்தத்துக்கு முன்னுக்கு மூடப்பட்ட 85ஆம் ஆண்டு கால பகுதிகளில் அது மூடப்பட்டது. அதை திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 6,900 மில்லியன் ரூபாய் முதலீட்டில் அங்கே ரசாயன தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதில் கிட்டத்தட்ட அவங்களோட கணிப்பின்படி அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒரு 30 மாதங்களுக்குள்ள அந்த தொழிற்சாலைகளை மீண்டும் புனர்நிர்மாணம் செய்து மக்கள் பாவனைக்கு, அதாவது அதுலேருந்து உற்பத்தி செய்யறதுக்கு அந்த இடத்துலையுமே அவங்க பார்க்குறது என்ன உற்பத்தினா, அதாவது போலி அலுமினியம் குளோரைட் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அது ரெண்டு தான் பிரதானமாக உற்பத்தி செய்ய பார்க்குறாங்க. இப்போ நம்ம இதில் தேடுறது நாங்கள் செய்கிற நேரம் சுஜி இப்போ நம்ம இவங்கள்ட்ட, அதாவது அந்த ரசாயனம் இருக்குது தான் பரந்தன் ரசாயனத்துறை நாங்கள் தலைவரை தொடர்பு கொண்டோம். அதாவது சாந்தன நேசராஜாவை தொடர்பு கொண்டு பேசுகிற நேரம் அப்படின்னா அவர் சொன்னது பூநகரில் இப்படி ஒரு ரசாயன தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த திட்டமும் இல்லை அப்படி சொன்னார். பட் அது இங்கே
அது பரந்தன் ரசாயன தொழில் வந்து ஜனவரியில் வந்து அவங்க அடிக்கல் நாட்டி ஆரம்பிச்சிருக்கதா வந்து அப்புறம் எங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதாவது அந்த பரந்தன் தொழிற்சாலையில் வந்து ஜனாதிபதி என்னதான் இந்த உற்பத்திகளை மேற்கொள்றதுக்கு தொடர்பாக அவர் இந்த தேர்தலுக்கு முதல், அதாவது ஜனாதிபதி ஆவதற்கு முதல் வந்து அன்றகுமார திசாநாயக் அவர்கள் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிரச்சார கூட்டத்தின் போது தெரிவிச்சிருந்தாலும், ஆனால் தற்போது வந்து அந்த பரந்தன் அமில தொழிற்சாலையில் வந்து எந்தவித சல்ஃபூரிக் அமில உற்பத்திகளும் மேற்கொள்ளப்படுவதாக எந்த உத்தியோகபூர்வ அறிக்கைகளோ அல்லது அரசாங்க ரீதியான எந்த அறிவிப்புகளோ வெளியிடப்படலை. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குத்தானே, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் கோமிக உடுகமசூரிய ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் தெரிவித்த ஒரு விஷயம்தான் இந்த தகவல், அதாவது 10ஆம் தேதி வந்து இப்படி ஓப்பன் பண்ண போகிறதா தெரிவித்த விடயங்கள் வந்து அரசாங்கத்தை வந்து ஒரு அரசாங்கத்தின் செயற்பாடுகளை தவறாக வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து சல்ஃபூரிக் அமில உற்பத்திகளை மேற்கொள்றதுக்கான எந்த திட்டமும் இல்லை அப்படின்றத அவரையும் தெரிவிச்சிருந்தாரு. அதாவது அதில் அவங்களோட ஒரு முன்மொழிஞ்ச திட்டத்தில் வந்து என்னென்னா, முதல்ல வந்து சல்ஃபூரிக் அமிலத்தை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு அதுலேருந்து அந்த பொஸ்பேட்லேருந்து சூப்பர் பொஸ்பேட்டை உற்பத்தி செய்ய தான் முதலாவது கட்டமாக இருக்கு. அது 2 கட்டங்களின் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்பட போகுதா தெரிவிச்சிருந்தார். ஆனாலும் பிரபு, இப்போ வந்து இந்த பரந்தனில் இப்போ பூநகரியை வந்து நாங்கள் விட்டுருவோமே, பூநகரியில் இப்படி ஒரு இந்த தொழிற்சாலை எதுவுமே இல்லை. இப்போ பரந்தனில் ரசாயன தொழிற்சாலையிலையும் சல்ஃபூரிக் அமில உற்பத்தி தொடர்பான இந்த தகவல்களும் வெளியிடப்படலை. ஆனால் திருகோணமலை கப்பற்துறையில் வந்து இந்த பொஸ்பேட் மற்றும் சல்ஃபூரிக் அமிலங்களை உற்பத்தி செய்கிறதுக்கான திட்டமிடல், அதாவது அதுக்கான ஸ்டார்டிங்கை பண்ணியிருக்கிறதாவும் தெரிவிக்கப்படுது. நம்ம வந்து பரந்தன்னு எடுத்துக்கிட்டால் வந்து அது ஒரு நல்ல நிலப்பரப்புல வந்து அதை வந்து வெளியிட இயலுமா எல்லாம் சொல்லி அது என்ன சூழல் மாசடைவு தொடர்பாக அறிக்கைகள் அந்த மாதிரி விடயங்கள்லாம் பார்த்துக்கணும். நம்ம அந்த சூழல் மாசடைவு நாங்கள் சொல்ற நேரம் வந்து நம்ம யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்க போகிற மைதானம் தொடர்பாக பிரச்சனை வந்திருக்கு. காரணம் வந்து சூழல் மாசடைவுகளுக்கு வந்து தற்காலிகமாக அதை இடைநிறுத்தியிருக்காங்க. அது மாதிரி இப்போ அந்த இடத்துல பரந்தனில் வந்து அது செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அது மட்டும் அவங்க வந்து அதை கப்பல் துறைமுகத்துக்கு கொண்டு வந்து திருக்கோண கப்பல் துறைமுகம் கொண்டு வந்த காரணம் வந்து என்னன்னா, திருகோணமலை வந்து ஒரு துறைமுகம், நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைத்த ஒரு துறைமுகம். அப்போ வெளிநாட்டிலேருந்து எந்த ரசாயன பொருட்கள் கொண்டு வந்து இப்போ அதை நம்ம திருகோணம் வந்து நாங்கள் வந்து பரந்தனுக்கு கொண்டு போகிறது சொல்கிறது வந்து மிகப்பெரிய தூரம், செலவு ஒன்று இருக்குது, மற்ற அது பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு விடயங்கள் இருக்க நேரம் வந்து கப்பல் துறைன்னு சொல்கிறது வந்து அதுக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல வந்து செய்கிற நேரம் வந்து நீர் வளங்களுக்கு வந்து கடல் நீர்களை எடுத்து உபயோகித்துக் கொள்ளலாம். அண்ட் அவங்களுக்கு வந்து மாசுக்களை வந்து வெளியேற்றுறதுக்கான அந்த சல்ஃபூரிக் அமிலம் இந்த உற்பத்திக்கு வந்து ஏதுவான ஒரு இடமா அந்த கடல் சார்ந்த இடத்தை தான் சொல்றாங்க. அதனால தான் அந்த கப்பல் துறையை தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அதற்கான முதலீட்டாளர்களோட அந்த பேச்சுவார்த்தைகள் அதன் முதற்கட்ட பணிகள் நடைபெற்று முடிந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. மற்றது நம்ம அந்த ஒரு புகைப்படத்தோட ஒரு பகப்பட்டுச்சு. நான் அந்த புகைப்படத்தை பார்க்கணும் ஒரு மலை சார்ந்த பிரதேசங்கள் அப்படின்னு சொல்றேன். யாழ்ப்பாணத்துல போய் நம்ம அப்படி தேடினாரு வந்து அந்த நிலை அமைப்பு பார்க்குற நேரம் வந்து இலங்கை யாழ்ப்பாணத்துல தெரியும். இது வந்து யாழ்ப்பாணத்துல இல்லை சொல்லுவேன், மலையக பக்கத்துல சொன்னா இலங்கை மலையக பக்கம் வந்து தேயிலை தொழில் அப்படியெல்லாம் இருக்கும். இதுல அந்த புகைப்படத்துல இருந்த அதை பார்த்தபடி அந்த மாதிரி ஒரு தோற்றமும் இல்லை. நாங்க அந்த புகைப்படத்தை தேடுற நேரம் வந்து அது வந்து உலகில் மிகப்பெரிய ஈரவாயு சல்ஃபூரிக் அமில தொழிற்சாலை வந்து சீனாவில் இருக்கு. அந்த சீனாவில் அமைஞ்ச தொழிற்சாலையை தான் வந்து அந்த புகைப்படத்தை எடுத்து பகிர்ந்துருக்காங்க. இதைத்தான் இப்ப கட்ட போறாங்கன்னு சொல்லி. அப்ப அது வந்து ஆல்ரெடி அப்படின்னா 10ஆம் தேதி, இப்ப கடந்த 10ஆம் தேதி அதற்கான நிர்மாண பணிகள் தான் முதற்கட்டமா ஆரம்பிக்கப்பட போகுதுன்னு தான் பகிரப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அது வந்து இப்போ நம்ம உலக நடப்புகளை பார்க்குற நேரம் வந்து யுத்தத்தின் நிமித்தமாக நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பொருளாதார வீழ்ச்சிகள் வந்து உலக நாடுகள் சந்திச்சுட்டு இருக்க நேரத்துல வந்து இலங்கையில ஒரு அபிவிருத்தி நடக்குது, அதுக்கான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப ஆக்கள் மத்தியில் நிறைய அது வந்து பகிர்ந்தாங்க. காரணம் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது வந்து சல்ஃபூரிக் அமிலம்னு சொல்லக்குள்ள சாதாரணமா மக்கள் வந்து இதை வந்து பெருசா இது இன்ன அமிலம், இது இந்த இடத்துல நடக்குமா அப்படின்ற ஆராய்வுகளை விடுத்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப உலக போர் இந்த
பதட்டமான நிலையில இலங்கையில அபிவிருத்திகள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்றத வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இது பகிர்ந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த அரசாங்கத்தை சார்ந்த சார்புகள் அந்த பக்கத்துல அவங்களுக்குமே வந்து இந்த அரசாங்கம் வந்து எந்த தடங்கள் வந்தாலும் முன்னெடுத்து சென்றுகிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த சார்புல வந்து மற்றது வந்து நிறைய தொழில் வாய்ப்பு எதிர்பார்த்துருக்க இளைஞர்கள் மத்தியில வந்து ஏன்னா அவங்களுக்கு ஒரு தொழில் ஒரு அப்போ ஒரு நிறுவனம் ஒன்று உருவாக்கணும். இது பகிர்ந்தவங்களும் அப்படித்தான் பகிர்ந்திருந்தாங்க. இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் பல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா அந்த சல்ஃபூரிக் அமிலத்தை வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறனால இப்போ அதில் உற்பத்தி அங்கே திறன் நம்ம வெளிநாட்டில்னு சொன்னால் அதுக்கான ஒரு பெரிய அளவான முதலீட்டு நாங்கள் செஞ்சு தான் இறக்குமதி. அப்போ அது இலங்கையில் 100% உருவாக்கப்பட்டுச்சுன்னா இப்போ அதை சார்ந்த தொழில் மற்ற சல்ஃபூரிக் அமிலத்தை பயன்படுத்தி அது சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்க வந்து உருவாகலாம். அந்த நிமித்தமாக தான் வந்து இது ஆக்கள் மத்தியில் பகிரப்பட்டுச்சு. அதாவது இப்போதைக்கு வந்து இது வந்து ஒரு திட்டத்தில் இருக்கு. சாதாரணமாக மக்களுக்கு வந்து சல்ஃபூரிக் அமில தொழிற்சாலை அப்படின்னா இவங்க பெரிய ஃபோக்கஸ் ஒன்று கொடுக்க மாட்டாங்க சாதாரணமாக மக்கள். அப்போ இதில் இப்போ இந்த ஒரு அமில தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோ ரீதியாக தான் பார்ப்பாங்க. பூநகரியில் ஆரம்பிக்கப்படுது. அப்போ பூநகரின்ற ஒரு இடத்துலேயே இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை இல்லை. ரசாயன தொழிற்சாலையும் பரந்தனில் தான். அதுலேயும் கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நல்ல விஷயங்கள் செய்யும் போது இந்த மாதிரி அதாவது சில தவறான தகவல்கள் பகிரப்படும் போது அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இதை சார்ந்து உற்பத்திகளை மேற்கொள்கிறவங்க, சல்ஃபூரிக்கை சார்ந்து மேற்கொள்கிறவங்க, மற்றது மேன் பவர்ஸ் தொழில் வாய்ப்புகள் எதிர்பார்க்குறவங்க இதெல்லாம் தவற வழி நடத்தப்படும் போது ஏன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து சில பேர் இறக்குமதி செய்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்திகள் பார்த்து இலங்கையில் உற்பத்தி செய்கிறாங்க தானே. ஸோ அப்போ அவங்களோட இறக்குமதி அளவு வந்து குறைக்கிறது கூட அவங்களுக்கு முடியும். ஏன்னா எதிர்பார்த்து இப்படி ஒன்று வந்துருச்சுன்னா இலங்கையில் வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து நம்ம இலங்கையில் உற்பத்தி நாட்டு உற்பத்தி நாங்கள் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்க அதுக்கு எதிர்பார்க்க தோணுவாங்க. இப்போ இது வந்து முதலீட்டாளர்கள்ட்ட வந்து முன்மொழிஞ்சு அதாவது அந்த ப்ரொப்போசல் ஒன்று கொடுத்து அவங்க வந்து இது வந்து திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்காங்க செய்கிறதுக்காக. இப்போ அதில் சரியான முறைகள் வந்து உத்தியோகபூர்வமாக இப்படி ஒரு ஊடக ரீதியில் வந்து கண்டிப்பாக அதாவது நம்பகத்தை வந்து ஊடகங்கள் இருக்கு. மற்றது இப்போ இது வந்து ஒரு இலங்கை நாட்டில் வந்து இப்படி ஒரு தொழிற்சாலை ஒன்று முன்வைக்க போறாங்கன்னா வந்து அமைச்சரவைகள் ஊடக அறிக்கைகள் மற்றது ஜனாதிபதி ஊடக அறிக்கைகள் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து அறிவிப்புகள் வழங்கப்படும். இப்போ நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு நம்ம பரந்தனில் போயிட்டு ரசாயன தொழிற்சாலை திரும்பி மீண்டும் ஆரம்பிக்க 40 வருடம் ஆரம்பிக்க போகிறோம். அடிக்கல் நாட்டின விஷயம் வந்து எல்லா சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், பிரதான ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து சொன்னாங்க. இப்போ ஒரு மூடப்பட்ட ஒரு ரசாயன திறக்கிறத பற்றி அவங்க பேசுகிற நேரம் வந்து புதிதாக ஒரு சல்ஃபூரிக் அமிலம் சொல்கிற வந்து ஊடகங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அதுக்கான தெளிவூட்டல் செய்யும். அதாக நம்ம திருப்பி ஒவ்வொரு முறையும் சொல்கிறது ஒரு விஷயம் என்னன்னா ஒரு செய்திகள் வார நேரம் வந்து அதோட நம்பகத்தன்மையை நீங்கள் தேடி பார்க்கணும். அது வந்து நடக்கலாம் இல்லை இப்போ இது வந்து செய்ய மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லலை. அதனால் திட்டங்கள் தீட்டி அதுக்கான நடவடிக்கைகள் வந்து அவங்க வந்து ஒரு இடம் பார்க்குறனாலும் அதுக்கான ஆய்வு பணிகள் இருக்குது. ஒரு ரசாயன தொழிற்சாலை அமைக்கிறது சொல்லி நாங்கள் நினைக்கிற மாதிரி வீடு கட்டுற மாதிரி இல்லை. நாங்கள் ஒரு வீடு கட்டுறதுனாலும் அதுக்கான அளவீடுகள் கொடுத்து நாங்கள் பார்த்து அது மாதிரி அதுக்கான ப்ரொசஸ் ஒரு தொழிற்சாலை கட்டுறதுனால அதுக்கான பணிகள் இருக்குது. அப்போ அந்த பணிகள் எல்லாம் அவங்க செஞ்சு அவங்களுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வந்த பிறகு நாங்கள் இது தொடர்பாக வந்து பகிர்றது வந்து மிக சிறந்த விடயமா இருக்கும். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது அரசாங்க ரீதியான பல தகவல்கள் வரலாம், அரசாங்கம் ஏதாவது அபிவிருத்திகள் செய்துன்னு வரலாம். இது மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் தவறாக வழி நடத்தப்படாமல் இருக்கணும்னா நிச்சயமாக பிரதான ஊடகங்கள் அது தொடர்பான செய்திகள் வெளியாகும். அப்படி இல்லாட்டி அரசாங்கமே உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளை வெளியிடும். எனவே இந்த மாதிரி ஒரு விஷயங்களின் போது அந்த உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்புங்க. சமூக வலைத்தளங்களில் வர அனைத்துமே உண்மை இல்லை, உண்மைன்னு நினச்சி பகிராதீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 0771514696 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நீங்கள் உங்களை தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரமன்றி எங்களோட சமூக ஊடக பக்கங்கள்லையும் இணைந்து கொள்ளலாம். ஆமாம், எங்களோட முக்கியமாக நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து டிக்டாக் மற்றும் உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் இப்போ சொல்கிற விடயங்கள் வந்து கூட உங்களுக்கு வந்து வாசிக்க வேணும்னா அதாவது
தொடர்பான அறிக்கைகள் தொடர்பாக வாசிக்க வேணால் எங்களோட இணையதளம் இருக்குது srilanka.factors.com/தமிழ் சொல்லி நீங்கள் தேடினீங்கன்னா வந்து எங்களோட இணையதளம் கிடைக்கும். எங்களை இது மட்டுமல்ல, இது தொடர்பாக நாங்கள் வந்து நிறைய ஆய்வறிக்கைகள் செய்கிறோம். மற்றது எங்களோட காணொலி வழிவாக பார்க்குறதுக்கு வந்து எங்களோட யூடியூப் சேனல் இருக்குது மற்றும் இன்ஸ்டாகிராம் மற்றும் எல்லா சமூக வலைத்தளங்களும். அதில் வந்து நீங்கள் காணொலி வழியாகவும் எங்களோட ஆய்வறிக்கைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அன்றாடம் நாங்கள் வந்து செய்கிற ஆய்வறிக்கைகளை நீங்கள் ஃபேக்ட் கிறிஸ்டின் ஸ்ரீலங்கா எங்களோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து வைத்து கொண்டீங்கன்னா அதுலேயும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதையும் நீங்கள் பின்தொடர்ந்து வச்சுக்கொள்ளலாம். எனவே இது போன்ற மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.